எல்லோருக்கும் வணக்கம். தொடரும் யுத்தம் சரியும் பங்குச்சந்தை. இன்னைக்கு கூட மார்க்கெட் ஒரு 385 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,480 முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன். நம்ம அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த 580 அதாவது ப்ரீவியஸ் லோ 24,600 கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆன மார்க்கெட் இந்த 300-350 ரேஞ்சில் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் இந்த 600 வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதேமாதிரி இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே தான் ஓப்பனு. ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே டே லோ 24,305 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. டே லோ அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 600 நியரஸ்ட்டாக வந்திருக்கு. 600 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் லோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போன இடம். அதனால் திரும்ப 600க்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. திரும்ப க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 24,480 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 385 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன் இருக்குது. ஒரு பெரிய கிராஷ் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் நியூ லோவை க்ரியேட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிட்ருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட்டில் கண்டினியூட்டி, இதனுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்கும்? சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே லோ, அதாவது 24,300 இல்லை 24,280 இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட்டில் இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அடுத்த லெவல் சப்போர்ட் 24,080 இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 24,080 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இந்த 24,080 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,300 கீழே வரல. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நியரஸ்ட்டாக இங்கே 480 தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இன்கேஸ் நாளை ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. மேபி நம்மளுடைய நிஃப்டியும் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா மேபி பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த 600க்கு மேலே மார்க்கெட்டு சஸ்டெயினாக இருக்கும் பட்சத்தில் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 800 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ், அதாவது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 600க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் 24,800 வரைக்கும் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மார்க்கெட் திரும்ப இந்த 600 கீழே இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த 300ல் சப்போர்ட் எடுக்கும். 300ல் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் போர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மார்க்கெட் என்ன தான் 5% 6% டவுன் ஆனாலும் அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபோர்ஸாக மேலே ஆரம்பிச்சிது அப்படின்னா ரிமைனிங் அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தான் திரும்பவும் இந்த டவுன் பார்த்திங்க இந்த கிடைக்கக்கூடிய டிப் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிப்புமே நம்ம ஒரு ஸ்மால் பையிங்காக நம்ம யூஸ் பண்ணி தான் திரும்ப சடனாக மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கெட் செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 23,800 கீழே மார்க்கெட் போனால் மட்டும்தான் ஃப்ரீ ஃபால் செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ், செல் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படி இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து டிப் கிடைக்கும்போது நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் நம்ம மார்க்கெட் நல்லாவே ஒரு ஸ்பீடப்பாக மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கும் மார்க்கெட்டிலுக்கான வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைய மார்க்கெட்டில் இந்த 600க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, 24,600க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 720 800 வரைக்கும் போகும். அப்படி மேலே போக முடியாமல் கீழே வரும் பட்சத்தில் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த 350 400 ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும். அப்படி சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் திரும்ப ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.